ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மரங்கள் பேசுமா பேசாதா? கேன் ட்ரீஸ் டாக் ஆர் நாட்? அருமையான ஒரு பாடம். இது 4வது பாகம், the part 4. மரங்கள் பேசுமா பேசாதா? 4வது பாகமாக கேன் ட்ரீஸ் டாக் ஆர் நாட், 4th part. நல்ல அருமையான ஒரு பாடம். ஆல்ரெடி நம்ம 3 பாகங்களில் மரங்கள் பேசுமா பேசாதா என்ற நல்ல ஒரு அருமையான ஆலோசனை, தெய்வ ஆலோசனையை நாம் கேட்டோம். அவைகள் பேசும் என்று. அந்த மரங்கள் பேசுமா பேசாதா, அந்த தோட்டத்துல நீங்க யாரா இருக்கிறீங்க? அந்த கார்டன்ல நீங்க என்னவா இருக்கிறீங்க? அந்த கார்டனுக்கு எஜமானா இருக்கிறீங்களா? வேலைக்காரனா இருக்கிறீங்களா? அதுல இருக்கிற தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒலிவ மரமா, திராட்சை கொடியா, அத்தி மரமா, இப்படி ஒவ்வொன்றாக கனி தருகிற மரங்களா இருக்கிறீர்களா என்பதை குறித்து கேள்வியாக பல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் கூட விசேஷமாக அந்த மரங்கள் பேசுகிறது, ஞாபகம் இருக்கிறது. அவைகள் நமக்கு ஆகாரங்களை தருகிறது, மருந்தை தருகிறது. அது விருந்தாக மருந்தாக ஆண்டவர் அந்த மரம், செடி, கொடி, தாவரங்கள் அனைத்தையும் பிதாவாகி தேவன் நமக்கு அருமையாக உண்டாக்கி நமக்கு தந்தார் என்று 3 பாகங்களை அருமையான வாக்கியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளுக்கு கூட விசேஷமாக கேன் ட்ரீஸ் டாக் ஆர் நாட், part 4. மரங்கள் பேசுமா பேசாதா, 4வது பாகம். தோட்டத்துல நீங்க அந்த தோட்டத்துல நீங்க யாரா இருக்கிறீங்க என்பதை குறித்து அழகான ஒரு வார்த்தை. த சாங் ஆஃப் சாலமோன், சாலமோனின் உன்னத பாட்டு. சாங் ஆஃப் சாலமோன் chapter 1 verse 6. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என் மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமா இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவலாளியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இப்போ தோட்டத்தை நாம் காக்க வேண்டும். அவைகள் நம்ம கனி தருகிறது, நெல் தருகிறது, பாதுகாப்பு தருகிறது, பலன் தருகிறது, கனி தருகிறது. அந்த ஒவ்வொரு மரமும் இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை விதமான மரங்கள் இருக்கோ அத்தனை விதமான மரங்கள் அத்தனை வகையில நமக்கு ஆசீர்வாதமாக, ஆகாரமாக, ஆடையாக, பாதுகாப்பாக, நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுல ஒரு மருந்தாக அவைகள் அமைந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. நாம் காக்க வேண்டும். உலகம் ஒரு தோட்டம், குடும்பம் ஒரு தோட்டம், சபை ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல நாம் கனித்தருகளா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் தோட்டத்துக்கு நான் காவலாளியோ, என் தோட்டத்தை நான் காவல் காக்கவில்லையே என்று இங்க வருத்தமான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். தோட்டத்துக்கு காவலாளி. உலகத்துல சிசி கேமரா, போலீஸ், மிலிட்ரி படை, பாடி கார்ட்ஸ், போன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவனமாக உலகத்துல வாட்ச்மேன், அப்படியாக இந்த சிசி கேமரா மூலமா, சாட்டிலைட் மூலமா கண்டுபிடிக்கிற கருவிகள் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனா மேலாக தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எனவே தோட்டம் காவலாளியா, காவலாளரா, காவல்காரர்களா, பாஸ்டலாக நாம் யாரா இருக்கிறோம்? சபை ஒரு தோட்டம், வீடு ஒரு தோட்டம், உலகம் ஒரு தோட்டம். பாஸ்டர்ஸ்,
பிலவர்ஸ், விசுவாசிகள் எல்லாருமே நாம் கனி கொடுக்கிற தோட்டமாக இருக்கிறோம் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. வேதம் அதுதான் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பிதாவாகிய தேவன் பூமியின் மண்ணனால மனிதனை உருவாக்கி அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினான், அவன் ஜீவ ஆத்மாவானான். பின்பு கிழக்கில ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துல மனிதனை கொண்டு வைத்தார். பெரிய நதி 4 ஆறுகளாக பிரிந்து ஓடும். ஆனா அந்த தோட்டத்துக்கு அருமையாக நீர் பாய்ச்சினார். அந்த தோட்டத்துல மனிதனை கொண்டு வைத்தார். 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்கள். பின்பு தேவனாய் கர்த்தர் தாம் உண்டாக்கின மனிதனை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். நீங்க தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்கள் எல்லாம் சாப்பிடலாம், ஆனா அது நடுவில் இருக்கிற நன்மை தீமையும் அறிகிற விருட்சத்தை நீங்க சாப்பிடக்கூடாது, அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆகவே தேவன் அற்புதமாக அதை பண்படுத்தவும் காக்க வைத்தா. மனிதன் அதை காக்காததுனால, பாதுகாக்காததுனால ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிற 7 வரை 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலேயும் கூட சாத்தானானவன் தந்திரமாக தோட்டத்துக்குள்ள நுழைந்து ஏவலிடத்துல பேசி ஏமாற்றினதை பார்க்கிறோம். நீங்கள் சாப்பிடுங்கள், புசியுங்கள் அந்த விருட்சத்தின் கனியை, ஆனால் நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று ஆசை வார்த்தைகளை கூறி ஆதி பிதாக்களை பாவத்துக்குள்ள தள்ளினான் சத்துருவானவன். அதை காக்கவும் பயன்படுத்த வைத்த மனிதன் ஏமாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பிதாவாகி தேவன் காயனை பார்த்து கேட்கிறார், காயனே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Where is your brother Abel? I don't know. நானா காவலாளியா? நான் அறியேன். ஆண்டவர் பார்த்தார். என்ன செய்தாய்? உன் சகோதரனாகிய ஆபேலை நீ கொலை செய்தாய். ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கதறுகிறது, கூப்பிடுகிறது. தண்டனை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் உலகத்தையே பாதுகாக்கிறார் இல்லையா? 127ஆம் சங்கீதம் 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் பட்டணத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் நடத்தினார். என்னாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல அருமையான ஒரு வார்த்தை. என்னாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் கவனிங்க. யாக்கோவே உன் கூடாரங்களுக்குள்ளும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களுக்குள்ளும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி பாய்கிற ஆறுகளை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கேரக்டர்ஸ், உன்னுடைய குணலட்சணங்கள் அழகாக சந்தன மரத்தை போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல, நதி அருகே உள்ள தோட்டத்தை போல, கேதுரு விருட்சங்களை போல கனி தருகிறதாய், செழிப்புள்ளதாய், ஆசீர்வாதமா இருக்கிறது என்பது குறித்து வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 80ஆம் சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை கவனித்து பாருங்களேன். சங்கீதம் 80 வசனம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிற, நேர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரைத்து விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேறொன்று தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழல்கள் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது கொடி சமுத்திரத்து
சமுத்திர மட்டாகவும் அதன் கிளைகள் நதி மட்டாகவும் பரவி விட்டீர். என்ன அருமையாக பரவி விட்டது. ஆண்டவர் அருமையாக எகிப்து தேசத்துல 19ஆம் வசனம் வரையும் வாசிக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கு. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் அற்புதமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. நீர் எகிப்திலிருந்து அற்புதமாக ஒரு கொடியை கொண்டு வந்தீர், அதை நட்டீர், அது நீர் பாய்ச்சினீர், வேலையடித்தீர், பாதுகாத்தீர். ஆகியவதான் சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் கன்றுகளை போல இருப்பேன், ஒலிவ மரத்தை போல இருப்பேன். நீதிமான்களுடைய வாழ்க்கை. சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 12, 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. அவர்கள் முதிர் வயதிலும் புஷ்டியாக்கி கனி தருகிற செழிப்பா இருப்பார்கள். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தான் காலத்துல கனி தருகிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இஸ் சக்சஸ், இஸ் லைஃப் சக்சஸ். நீ என்ன செய்கிறாயோ, what are doing you, all things success. God help. ஆண்டவர் உதவி செய்வார். எனவே எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நதியோரம் நாட்டப்பட்டதாய் கனி தருகிறதாய் செழிப்புள்ளதாய் வறட்சி காலங்களிலும் தவறாமல் கனி தருகிற மரத்தை போல இருப்பார். எப்பொழுது என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் என்பது குறித்து சொல்லப்படுகிறது. ஏன்னா வார்த்தை சொல்லப்படுகிறது. சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஏசாயா புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3, 4ல, உன்னுடைய பேர பிள்ளைகள் அலறு செடியை போல வளருவார்கள். மரித்த வாழ்க்கை, ஆனா துளிர் விடுகிற வாழ்க்கை. பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, மரித்து போன ஒரு நிலை, உன்னுடைய வாழ்க்கை துளிர்விடும், உன் சுக வாழ்வு துளிர்விட கடவுது. அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அப்பொழுது விடிறுகாலம் வெளிப்ப போலவும் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். அற்புதமான ஒரு வார்த்தை. ரூத்தினுடைய வாழ்க்கை பட்டு போன ஒரு மரம், அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு பட்டு போன ஒரு மரம். ரூத்தினுடைய வாழ்க்கை மலர செய்தா, கனி தர செய்தா. அன்னாளுடைய வாழ்க்கை கனி தர செய்தா, அநேக பிள்ளைகளை பெற்றார்கள். அற்புதமாக ஆரோனுடைய கோல், என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள் 8ஆம் வசனத்திலும், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். 12 கோத்திரங்களை தெரிந்து கொண்டு 12 கோள்களை செய்து 12 கோள்கள் மேல 12 கோத்திரங்கள் பேர்கள் எழுதி தேவனுடைய சமூகத்தில் வைத்தார்கள். பொழுது விடிந்து பார்த்தால் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் என்று அந்த கோள்கள் மூலமா தெரியும். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, பூத்தது, காய் காய்த்தது, வாதும பழங்களை தந்தது. ஒரே இரவுல அற்புதத்தை கர்த்தர் செய்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். மலராதா, கனி தராதா, பட்டு போனோமா, அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. லாஸ் எவ்ரிதிங் பட் யுவர் தாட் டிஃபரண்ட். God thought different. அவருடைய சிந்தனைகள் வேற, அவருடைய ஆலோசனை வேற, அவருடைய யோசனை வேற. நம்முடைய வழிகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய ஆலோசனை எல்லாமே டிஃபரண்ட். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார்களே, என்னுடைய வழிகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய வார்த்தைகள் உங்களை போல அல்ல. உங்களை வழிகள் வேற, உங்கள் சிந்தனைகள் வேற, உங்க வார்த்தைகள் வேற. ஆனா துன்மார்களுடைய வாழ்க்கை பாருங்களேன். நீதிமொழி
சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் துன்மார்கனுடைய வாழ்க்கை. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் சங்கீதம் 37ஆம் சங்கீதம் வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. 34ஆம் வசனம், 37 34 வசனத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். 40ஆம் வசனம் இல்லையே, நீங்களை வாசித்தீங்களா? துன்மார்கன் அறுப்புண்டு போவான், ஒரு புல்ல போல போயிடுவான், அவன் இருக்கிற இடம் இருக்காது, அவன் மீண்டும் தேடி பார்த்தாலும் அவன் காணாத இருப்பான். இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதி வைத்தார். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்திய 7ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 17 வாக்கியங்களை நாம் வாசிக்கிறோம். 16 முதல் 20 வாக்கியங்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். முட்செடிகளிலே திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளிலே அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படி அல்ல, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்க எந்த கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள்? நல்ல கனியா கெட்ட கனியா? கெட்ட கனி கொடுத்தால் ஒரு நாள் உண்டு, கோடாரியானது மரங்கள் வேறு அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல கனி கொடுத்தால் ஆண்டவர் ஒரு நாள் அந்த பலனை கர்த்தர் தருவார், அதை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் அதை பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய தோட்டம் எப்படி இருக்கு என்பது குறித்து ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே அந்த தோட்டத்துக்கு, என் நேசரின் தோட்டத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அந்த தோட்டத்துக்கு வேலையடித்தான், பாதுகாத்தான், ஆலய நட்டான், கற்களை பிடுங்கினான், களை எடுத்தான், தண்ணீர் பாய்ச்சினான், ஆனால் காத்திருந்தான், கசப்பான கனிகளை கொடுத்தது. இஸ்ரவேல் ஜனம், யூதா மக்கள் என் வேராக, நாற்றாக, தோட்டமாக, கனிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் நாட்டப்பட்ட காட்டோலி மரமாக, முச்செடியாக, நாம் திராட்சை செடியோடோ அத்தி மரத்தோடோ ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களா இருக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களில் வாசிக்கிறோம். நாம் இணைக்கப்பட்டவர்களாய், ஒட்டப்பட்டவர்களா, ஒட்டு மரமாய் தேவனோடு கூட இணைந்து ஆண்டவர் போல கனித்தருவர்களாக இருப்போம். எனவே எனக்கு அருமையானவில்லை, நீங்க யாரா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடி, நாம் கொடிகளா இருக்கிறோம், நாம் தோட்டத்துல வேலையாட்களா இருக்கிறோம், கூலிக்காரர்களா இருக்கிறோம். ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளா, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தோட்டத்துல நாம் இருக்கிறோம், கனித்தருகிறவர்களாக. எனவே அந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் அற்புதமான ஒரு சம்பவம் இல்லையா? உன்னத பாட்டு 1:5-6 வாசிக்கிறோம். நானோ என் தோட்டத்தை நான் காக்கவில்லை, பாதுகாக்க வேண்டும். மனைவி, கணவன், பிள்ளைங்க, சபையார், நம்ம வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டியது மிக அவசியம். இல்லாவிட்டால் கனிகள் இருக்காது, மரம் இருக்காது, தோட்டம் இருக்காது. ஆனா சோம்பேறின் தோட்டம் எப்படி இருக்கும் என்பது குறித்து நீதிமொழிகளை வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம் வசனம் 30 கவனிங்களா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 முதல் 34. சோம்பேறின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். ஏதோ அதெல்லாம் முள்ளு காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை கஞ்சோரி மூடினது, அதன் கற்சேவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை செய்தேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை மொடிக்கு கொண்டு நித்தரி செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கன போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவன போலவும் வரும். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை கஞ்சோரி மூடினது, அதன்
கற்சவர் இடிந்து விழுந்தது. யாருடைய தோட்டம்? சோம்பேறின் வயல். மதியனுடைய தோட்டம். மதியனாய் சோம்பேறியா இருப்பமானால் நம் தோட்டம் இப்படிதான் இருக்கும். சில தோட்டங்களை பாருங்க, வேலி எடுக்கப்பட்டு இருக்கும். அந்த மரம், செடி, கொடி, தாவரங்கள், அந்த பயிர் வகைகள், பூ வகைகள், அவைகள் எல்லாம் பாழா போயிருக்கும். ஆடு மாடுகள் மேய்ந்து அது வனாந்தரமாக, வெள்ளர்னேஸாக மாறிடும், வனாந்தரமாக மாறிடும். எனக்கு அருமையானவர்களே, தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் கனித்தருளாக இருப்போம். ஆகவே லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வாக்கியங்களை வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு, அது கனித்தராதா இருக்குது. எஜமான் அதை வெட்டி விடு என்கிறார். வேலைக்காரன் அதுக்காக மன்றாடுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த வருஷம் இருக்கட்டும், அது கொத்துகிறேன், எரு போடுகிறேன், நீர் பாய்ச்சுகிறேன், கனி தரும் என்று எஜமான் இடத்துல கேட்கிறார். விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பட்டு போன அந்த நிலைமையில இருந்தால் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் ஆகிலும் விசுவாசிகள் கனி தருவார்கள், இந்த பிள்ளைகள் லட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தண்ணீர், எசேக்கியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர், எருவு ஆண்டவருடைய வார்த்தை, அந்த கலைகள் சாத்தானுடைய கிரிகள், கற்கள், மனிதர்கள் எரிகிற கற்கள், வைத்தரிசல், அவங்களுடைய கேரக்டர்ஸ், மனிதர் கற்களை எறிவார்கள். வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள் நம்ம தான், விசுவாசிகள் நம்ம தான். அதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். பாதுகாப்பு, சிசி கேமரா நம்ம தான். கர்த்தருக்குள்ளாக நாம் பலன் தருகளா இருக்க வேண்டும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி தருகிறவர்களாய், நாம் ஆண்டவருடைய தோட்டத்துல நாம் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியதான் அவசியமா இருக்கிறது. எனவே தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். நாம் அற்புதமாக கனி தருகிற, அருமையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல எஜமான் வேலைக்காரன் அனுப்புகிறான். தோட்டம் 1 முதல் 15 வசனங்களை வாசிக்கிறோம், அல்லது 16 வாக்கியங்களை வாசிக்கிறோம். தோட்டம், அந்த தோட்டத்துல காலையில போனவன், மத்தியானத்துல போனவன், சாயங்காலம் போனவன், எல்லாருக்கும் ஒரே கூலியை கொடுத்தார், ஒரே விதமாக கவனித்தார், ஒரே விதமாக பலனை கர்த்தர் தந்தார். நாம் ஆண்டவருடைய தோட்டத்துல கனி தருவர்களா இருப்போம், அதை பாதுகாக்கிறவர்களா இருப்போம், அதை பராமரிக்கிறவர்களா இருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனவே கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில மரங்கள் பேசுமா பேசாதா, அல்லது தேவனுடைய தோட்டத்துல நீங்க யாரா இருக்கிறீங்க? கனித்தருவலா இருக்கிறீங்களா? பாதுகாக்கிறவர்களா இருக்கிறீங்களா? அது பலன் தருகிற எதிர்பார்க்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறீங்களா? ஆகையினால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பாகத்துல சந்திக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.